அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். எல்லாருமே ரொம்ப நலமாக இருப்பீங்க. நானும் ரொம்ப நலமாக இருக்கேங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம புரட்டாசி 3ஆம் சனிக்கிழமை, அதுவும் அதே மாதிரி நவராத்திரி கோலம், நவராத்திரிக்கு நான் ஏற்றின விளக்கு, இது எல்லாத்தையும் பற்றி உங்ககிட்ட இன்றைக்கி காட்ட போகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் தளிகை போட்டிருக்கேன். 3ஆம் வாரம் நான் எப்போவுமே தளிகை போடுவேன். அதனால் பெருமாளுக்கு இன்றைக்கி தளிகை போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா துளசி அம்மாவுக்கும் நான் விளக்கு ஏற்றிட்டேன். துளசி நல்லா தழைச்சி வளர்ந்துருக்கு. புதுசாக துளுத்து வளர்ந்துருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டில் இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட குலதெய்வ விளக்கும் ஏற்றியாச்சு. அதுக்கப்புறம் நவராத்திரிக்கு நான் ஏற்றுற விளக்கு 3ஆம் நாள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சனிக்கிழமைக்கு உரிய கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த அகல் வச்சு அப்புறம் திரியெல்லாம் மாற்றிட்டேன். திரி ரொம்ப சின்னதாகிடுச்சு. அதனால் திரியெல்லாம் மாற்றிட்டு எல்லா விளக்கும் ஏற்றியாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா விநாயகருக்கும் நான் வெள்ளருக்கு அந்த திரி போட்டு நான் ஏற்றினேன். இன்றைக்கி திருமாலுக்கு நம்ம தளிகை போகிறனால குத்து விளக்கு ஏற்றி பெருமாள் வழிபட ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி பெருமாளுக்கு துளசி மாலை, அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், அந்த துளசி வச்ச தீர்த்தம், இது எல்லாமே வச்சாச்சு. இன்றைக்கி 5 வகையான சாதம், அதுக்கப்புறம் சுண்டல், அவல் பாயாசம், அதாவது சிவப்பு அவல், அந்த அவல் பாயாசம். அதுக்கப்புறம் கரண்ட்டு ஃபுல் ஷடவுன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் உளுந்து நான் ஆட்டலை. அதுக்கு பதிலாக வாழைக்கால அந்த பஜ்ஜி போட்டாச்சு. உளுந்து வடை அடுத்த வாரம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இல்லைனா இடையில கூட ஒரு நாள் நான் போட்டுருவேன். மாவிளக்கு நான் போன வாரமே போட்டாச்சு. அதனால் இந்த வருஷம் புரட்டாசி மாதம் நிறைவாக எல்லா பிரசாதங்களும் பெருமாளுக்கு பிடிச்ச அத்தனை விஷயங்களும் நம்ம வீட்டில் பண்ணியாச்சுங்கிற சந்தோஷத்தோட இன்றைக்கி திருமாலுக்கு 3 இலை போட்டு அந்த முகம் நான் வரையறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். அதாவது வரைகிறதுனா அந்த சித்திரை அன்னத்தில் அவங்களோட முகத்தை நான் உருவாக்குறேன். அது பார்த்திங்கன்னா எள்ளு சாதம், லெமன் சாதம், புளியோதரை, தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல், அதுக்கப்புறம் அலங்காரத்துக்கு சுண்டலும், அப்புறம் அந்த வடை, அதுக்கப்புறம் அவல் பாயசம் தனியாக டம்ளரில் சாமிக்கு பிரசாதம் வைக்கிற அந்த வெள்ளி டம்ளரில் நான் வச்சுட்டேன். இப்போ தேங்காய், வாழைப்பழம், இதெல்லாம் நம்ம மலையேற்றுறோம் அப்படின்னாலே அது தேங்காய், வாழைப்பழம் கண்டிப்பாக உடைக்கணும். மற்ற நாட்களில் உடைக்காட்டியும் இந்த கடைசி வாரம் இல்லை நீங்கள் பெருமாள் இந்த மலையேற்றுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தேங்காய் கண்டிப்பாக உடைக்கணும். வெத்தலை பாக்கு, அதில் தட்சணை, இது எல்லாமே வச்சுட்டு நான் ரெடி பண்ணிட்டேன். முகம் இன்றைக்கி கொஞ்சம் போன வருஷத்தோட இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. பரவாயில்ல, எப்படியா இருந்தாலும் திருமால் அழகு தான். அவர் எந்த ரூபத்தில் பார்த்தாலும் நமக்கு அழகாக தான் தெரிவார். நீங்களும் திருமாலுக்கு இந்த மாதிரி பண்ணுவீங்களா, இல்லை வடை பாயசம், சாம்பார், ரசம் இது மாதிரி வைப்பீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கடந்த ஒரு 3-4 வருஷமாக இப்படி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் இதெல்லாம் பழக்கம் இல்லை. நானும் பார்த்திங்கன்னா கூகுளில், யூடியூப்பில் இது மாதிரி பார்த்து நம்மளும் புதுசாக பண்ணுவோம். பெருமாளோட அந்த முகம் நம்ம சித்திரை அன்னத்தில் போடுவோம் அப்படின்னு ஆசைப்பட்டு நானாக தான் ஆரம்பித்தேன் இதை. அது வருஷம் போடும்போதே எனக்கு வரும்போதே ரொம்ப நல்ல திருப்தியாக இருந்துச்சு. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம படையல் போடுறதுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதே மாதிரி அவல் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அவல் பெருமாளுக்கு உரியது. அதுவும் சிவப்பு அவலுங்கிறது ரொம்ப ரொம்ப சத்தானதும் கூட. அதனால் பார்த்திங்கன்னா சிவப்பு அவல் இந்த தடவை நான் பெருமாளுக்கு வச்சுருந்தேன். அதை பார்த்துட்டு யோகி கூழான்னு கேட்டுட்டு இருந்தான். ஏன்னா அது நான் மிக்சியில் அரைச்சி சலித்து அதுக்கப்புறம் தான் பாலில் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் சேர்ப்பேன். கொஞ்சம் திக்காக வரும். நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி இல்லைனா பால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் அந்த லிக்விட் ஃபார்மில் நமக்கு கிடைக்கும். இல்லைனா பார்த்திங்கன்னா ரொம்ப, அதாவது கேப்பங்களி மாதிரி தான் இருக்கும். எனக்கு ரொம்ப கெட்டியாயிடுச்சு. பரவாயில்ல, நமக்கு பெருமாளுக்கு பாயசம் நல்லபடியாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த சங்கு, சக்கரம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா சக்கரம் நான் எப்போவுமே சக்கரை பொங்கலில் வச்சுருவேன். அதே மாதிரி சங்கு தயிர் சாதத்தில் வச்சுருவேன். இந்த மாதிரி தான் அந்த லெமன் சாதத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் கொஞ்சமாக வச்சுருப்பேன். அதாவது அந்த தாடைக்கிட்ட பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு பச்சை கற்பூரம் திருப்பதி ஏழுமலையானுக்கு கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா விசேஷமானது. அதுக்கு அதை ஞாபகம் ஊட்டுற விதமாக நான் தயிர் சாதத்தை அந்த தாவாங்கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, தாடைக்கிட்ட வச்சுருப்பேன். இப்படி பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு நம்ம நல்லபடியாக நம்ம கும்பிட்றோம். அதனால் லக்ஷ்மியோட ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா திருப்பதி ஏழுமலையான் பார்த்திங்கன்னா அங்கே கோடி கோடியாக பணம் கொட்டுறதுக்கு காரணம் அலமேலு மங்கையார் அவங்க தாயார் பெருமாளை பார்த்த வண்ணமாக இருப்பாங்க. பெருமாளை நோக்கி தான் அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க பார்க்குற இடமெல்லாம் பார்த்திங்கன்னா பணம் கண்டிப்பாக குவியும். அதுதான் ரகசியம். தவிர
அதாவது கடவுளே வந்து என்ன சொல்கிறாருன்னா, வீட்டில் இருக்க பெண்கள், அதாவது மனைவியை வந்து யார் வந்து மதித்து நல்லபடியாக வந்து அவங்களுக்கு உரிய மரியாதையோடு நடத்துகிறாங்களோ அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக இருக்குங்கிறதா உண்மை. இது வந்து எங்கள் வீட்டில் வந்து நடக்குது. என் வீட்டுக்கார் வந்து எனக்கு வந்து நிறைய வந்து அந்த ரெஸ்பெக்ட்டு, அந்த பொறுப்பு, அந்த விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணுறது எல்லாமே வந்து எனக்கு தருவாங்க. மரியாதைன்னா அந்த வாங்க போங்கன்னு பேசுகிறது அப்படிங்கிறது இல்லை. நம்ம வந்து என்ன விஷயம்னாலும் என்கிட்ட சொல்கிறது, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது, ஒரு பணம் வந்துச்சுன்னா அதை வந்து என்கிட்ட கொடுத்து வாங்குறது. அதாவது வீட்டில் இருக்க பெண்கள்கிட்ட வந்து நம்ம பணத்தை, சம்பாதிக்கிற பணத்தை கையில் கொடுத்து வாங்கினோம்னா அது வந்து நல்லா பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவுமே வந்து சாவி வந்து என் கையால் வாங்குவார், நீ எடுத்து கொடுமா அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதுக்கெலாம் வந்து அர்த்தம் வந்து அப்படி தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் உள்ள நம்ம டீப்பாக போகும்போது தான் தெரியுது, எல்லா கடவுள்களுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்களை வந்து முன்னிறுத்தி தான் வந்து அவங்க மரியாதையை வாங்கிக்கிறாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு தாயாருக்கு வந்து நம்ம வரலட்சுமி பூஜை பண்ணுறோம். அதுக்கப்புறம் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு பண்ணுறோம். முதல்ல வந்து தாயாருக்கு தான். அதே மாதிரி நவராத்திரியில் பாருங்கள், முதல்ல வந்து பெண் தெய்வங்களுக்கு தான் நம்ம வந்து 9 நாள் வந்து பூஜை பண்ணுறோம். 10வது நாள் விஜயதசமியோட முடிக்கிறோம். அப்போ பெண் தெய்வங்களுக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்து வழிபடுற ஒரு விஷயந்தான் நம்ம பண்ணுறோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேசத்தில், நம்ம தமிழ்நாட்டில் ஆன்மீகத்தோட அந்த சிறப்புகள் வந்து இன்னும் குறையாமல் அப்படியே இருக்குது. அதை வந்து இனிமேல் வந்து பெண்களை வந்து கொஞ்சம் வீட்டில் வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்கள். வரவு செலவு கணக்கு எல்லாமே வந்து காட்டுங்க. பணத்தை வந்து கொண்டு சேமிக்கிறதுக்கு கொடுங்க. அப்போ வந்து இன்னும் நம்ம பல மடங்கு பெருகும். ஏன்னா பெண்கள் வந்து ஆண்கள் கஷ்டப்படும் போது கண்டிப்பாக அவங்களே வச்சுக்க மாட்டாங்க, கண்டிப்பாக எடுத்து கொடுப்பாங்க. இது எல்லா பெண்கள், நம்ம அம்மா, நம்ம வீட்டில் மாமியார் எல்லாம் பார்த்துருப்போம். கஷ்டப்படுற நேரத்தில் கண்டிப்பாக வந்து நமக்கு உதவி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை இனிமேலாவது ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஆன்மீகமும் அதான் சொல்லுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேற்று வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால் வந்து அந்த கோயிலுக்கு, மகாசக்தி மாரியம்மன் கோயிலுக்கு காலையில் வந்து ராகு காலத்தில் போய் நம்ம விளக்கு போடுவோம். அதனால் வந்து விளக்கும் வந்து துர்க்கை அம்மனுக்கு காலையிலே வந்து போட்டுட்டு நல்லபடியாக வந்து வேண்டியாச்சு. அன்னைக்கு பார்த்திங்கன்னா துர்க்கை அம்மன் வந்து ரொம்ப அழகாக இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அந்த பச்சை கிளி பச்சை புடவை கட்டியிருந்தாங்க. நானும் வந்து அதே கலரில் தான் கட்டியிருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து திருமாலுக்கு அந்த சங்குப்பூ வந்து வீட்டில் பூத்துருந்துச்சு. அதை போய் திருமால் பாதத்தில் வந்து யோகி வந்து வச்சுட்டு, யோகி தான் வந்து நேற்று விளக்கெல்லாம் ஏற்றினார். துர்க்கை அம்மனோட ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் இந்த நவராத்திரியில் கண்டிப்பாக கிடைக்கும். அவங்களோட அருள் வந்து இச்சாசக்தி நமக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. மகாசக்தி மாரியம்மன் அவங்களோட ஆசீர்வாதத்தோட இன்றைக்கி வந்து 2வது நாள் கொலுவுக்கும் நான் வந்து போனேன். இன்றைக்கி வந்து அம்பாள் வந்து ஆரஞ்சு சிகப்பு கலந்த மாதிரி ஒரு செந்தூர கலர் மாதிரி ஒரு புடவை வந்து கட்டியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அலங்காரம் காமாட்சி அம்மன் அலங்காரம். அதனால் கரும்பு வந்து கையில் வச்சுருந்தாங்க. அப்புறம் காமாட்சி அம்மன் ஸ்லோகம் இதெல்லாம் வந்து படித்தாங்க, சொன்னாங்க. அப்புறம் வந்து கொலு வந்து நல்லபடியாக தொடங்குச்சு. இன்றைக்கி வந்து பசங்களும் நிறையா பேர் வந்திருந்தாங்க. அதே மாதிரி பெண் பிள்ளைகளுக்கு இன்றைக்கி வந்து பொட்டு, அந்த பென்சில், ஸ்கேல் அதெல்லாம் வந்து கொடுத்தாங்க. அதாவது முதல் வாரம், அதாவது முதல் நாள் வச்ச கொலுவில் அந்த பிள்ளைங்களே வந்து உட்கார வைக்க மாட்டாங்க. அடுத்த தெரு, எந்த தெரு வந்து உபயதாரர்கள் பண்ணுறாங்களோ அந்த தெரு பசங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து நல்லபடியாக வந்து எல்லாம் செய்வாங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். கிடைச்சவங்களுக்கே கிடைக்காம புதுசாக வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கிடைக்கும்போது அவங்களும் ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க. கோவிலுக்கும் நிறைய பேர் வருவாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கும் ஒரு ஆர்வம் ஏற்படும் கோவில் வர்றதுக்கு. இந்த மாதிரி வந்து நம்ம கிஃப்ட்லாம் வந்து கொடுத்து தான் கோவிலுக்கு வர வைக்கணுமா அப்படின்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு சில விஷயங்கள் நம்ம பழக்கப்படுத்தின, சாக்லேட் வாங்கி தரேன் வா, பிஸ்கட் வாங்கி தரேன் சொல்லி தான் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம். அது மாதிரி தான் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து அவங்க போக போக நம்ம ஏஜில் நம்ம எப்படி இருந்திருப்போம், இப்போ வந்து நம்ம மாறிக்கலையா, அது மாதிரி வந்து அவங்களும் வந்து மாறிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட வந்து சந்தோஷமாக வந்து பிள்ளைங்களுக்கு எல்லாமே கொடுத்தாங்க. அதை பார்க்கும்போது நமக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொலுவுக்கும் வந்து உற்சவாம்பாளுக்கும் தீபாராதனை வந்து ஃபஸ்ட்டு காமிச்சாங்க. ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பிள்ளைகள் உட்காந்துருந்த அத்தனை பேருக்குமே வந்து அந்த தெருவில் இருக்க பெண்கள் வந்து ஆரத்தி வந்து எடுத்து, அப்புறம் வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து அந்த திருஷ்டி கழிக்கிறதுக்காக வந்து பொட்டு வந்து வச்சாங்க. பிள்ளைங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அம்பாலாக பாவிச்சு நம்ம வந்து எல்லாம் பண்ணுறோங்க அப்படிங்கிறனால அவங்களுக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் அச்சதை கொடுத்தாங்க எல்லா பிள்ளைங்களுக்கும் போடுறதுக்கு. அம்பாள் காலில் விழுந்து எல்லா பிள்ளைங்களும் ஆசீர்வாதம் வாங்கும்போது எல்லாரும் வந்து அச்சதை போட்டு நல்லா இருங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாங்க. இப்படி தான் வந்து இந்த 2வது நாள் வந்து கொலு வந்து நல்லபடியாக வந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் உள்ளே வந்து கர்ப்பகிரகத்தில் இருக்க அம்பாளுக்கு வந்து
தீபாராதனை அதெல்லாம் காமிச்சாங்க. ரொம்ப வந்து 2வது நாளும் சரியான மழை நேத்தெல்லாம் எங்கள் ஊரில். அந்த மழையோடயே இந்த நவராத்திரி வந்து நல்லபடியாக வந்து நிறைவடைஞ்சிச்சு. எனக்கும் ரொம்ப சந்தோஷம். நீங்களும் வந்து இந்த தீபாராதனை எடுத்துக்கோங்க. இந்த சூளத்தில் தான் வந்து விஜயதசமி அன்னைக்கு நான் வந்து தொட்டில் கட்டினேன். இப்போ வந்து என் வீட்லேயும் வந்து குழந்த வந்து 8 வருஷம் ஆச்சு. அந்த சந்தோஷத்தோடு தான் அந்த கொலுவுக்கு வருவேன். நான் நன்றி சொல்ல மட்டும்தான் வந்து இப்போலாம் கோவிலுக்கு போகிறது எல்லாம் எனக்கு தேவையானது எல்லாமே அந்த கடவுள் கொடுத்துட்டாங்க. இனிமேல் நாங்கள் உழைச்சி அந்த லோன் கட்டுறது, இந்த வருமானத்தை வந்து எங்கள் வாழ்வாதாரத்துக்கு ஈட்டிக்கிறதுலாம் வந்து எங்களோட பொறுப்பு தான். மற்றபடி அவங்க வந்து எங்களுக்கு நல்ல உடல்நிலையை கொடுத்தாலே போதும் அப்படிங்கிறது மாதிரி மனசில் வந்து வேண்டிக்கிட்டு நல்லபடியாக வந்து அவங்கள ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் வந்துட்டோம். இப்படி தான் வந்து கொலு வந்து நல்லபடியாக முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த கொலு வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி புரட்டாசி சனிக்கிழமை நீங்கள் வந்து எத்தனாவது வாரம் மலை ஏற்றுவீங்க, மலை ஏற்றிட்டீங்களா, பெருமாளுக்கு வந்து தலிகை வந்து எப்படி போடுவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ வரும். இன்றைக்கி ஈவினிங் முடிஞ்சால் லைவ் வந்து கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். ஏன்னா நவராத்திரி பூஜைக்கு நாங்கள் நாகமணி அம்மன் கோயில் போகிறோம். கண்டிப்பாக லைவ் வந்து அட்டன் பண்ணுங்கள். தேங்க்யூ.